பணம் நம்ம கையில் இருக்குது என்றால் அல்லாஹ்வின் நாட்டம் என்ன தெரியுமா? அதை கொண்டு பல பேர் பயனடைய வேண்டும். அவன் நம்மிடத்தில் கொடுத்து அழகு பார்ப்பான். பல பேர் பயன் பெற்று அவங்க துஆ நம்மை வாழ வைக்கும். நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம்னா அவங்க துஆ செய்திருவாங்க. அந்த துஆவுல நமக்கு ஒரு கெட்ட முடிவு எழுதி இருந்தாலும் அதை மாற்றி விட்டுருவான் அல்லாஹ். நீங்க பாருங்க, நிறைய பணக்காரங்க அவங்களுக்கு அல்லாஹ் சோதனைகள் முசீபத்தை தட்டிக்கிட்டே இருப்பான். அவங்க போனாராம், ஒரு விபத்தா, அவர் மட்டும் தப்பிக்கிட்டாராம். எப்படி தப்பினாரு? அவங்க எல்லாரும் போயிட்டாங்களே, அவர் தப்பிட்டாரு. அவர் சதகா உடையவர், அவர் தர்மம் உடையவர், அவருக்கு ஹயாத் அல்லாஹ் நீடிச்சு வச்சிருவான். நம்ம கொடுக்கிற தர்மத்தை கொண்டு நம்ம லைஃப் பண்ணிட்டோம். அல்லாஹ் இக்கட்டான சோதனையில பல பேர் அகப்படுவாங்க, அவரை மட்டும் அல்லாஹ் மீட்டு எடுக்கிறான். ரொம்ப ஆச்சரியமானது. கொரோனாவுடைய பீரியட்ல ஒரு செய்தி படித்தேன். பெரும் பங்களாவுக்கு சொந்தக்காரர், பெண்ணம்பெரிய பங்களாவுக்கு சொந்தக்காரர், அடுக்கு மாடி கட்டிடம், அதற்கு உரிமையாளர், விசாலமான மனிதர், யாருக்கும் இல்லை என்று சொல்லல அந்த மனிதர். அவர் தன்னுடைய பசியை தணிப்பதற்கு அந்த கட்டிடத்தை விட்டு கீழே இறங்கி ரொட்டி வாங்க போறார். ரொட்டியை வாங்கிட்டு வந்து நிற்கிறார். அந்த கட்டடம் பூரா இடிந்து கிடக்கிறது. கட்டடம் இடிந்து கிடக்கிறது. சுனாமி நேரத்தில், கொரோனா நேரம் இல்லை, சுனாமி நேரம், இடிந்து கிடக்கிறது. எத்தனை பெரிய கட்டிடம், பெண்ணம்பெரிய கட்டிடம், அதற்கு உரிமையாளர். அவர் கையில் ரொட்டியோடு நிற்கிறார். அவர் சொன்னாராம், இந்த ரொட்டி என்னை காப்பாத்துச்சு நான் சொல்லல, இது மாதிரி பல இதயங்களுக்கு பசியை தணித்தது என்னை காப்பாற்றியது. அவரை இறக்கி விட்டுட்டு கட்டிடத்தை க்ளோஸ் பண்றான் அல்லாஹ். அவர் சொத்தை பூரா இழக்கிறார், ஆனா அவரை காப்பாத்துறான் அல்லாஹ். சொத்தை நாளைக்கு சம்பாதிக்கலாம், நம்ம போயிட்டான். எல்லாவற்றை விட மேல் நான் வாழ்வது. நீங்கள் நன்கு உலகத்தை பாருங்கள். பல பேர்களோடு பயணிக்கிற பல பேர் மரணிப்பார்கள், 1-2 பேர் காப்பாற்றப்படுவார்கள். அவர்கள் எங்கோ யாருடைய இதயத்திலோ துஆவை வாங்கி கொண்டிருப்பார்கள். நல்லவர்களுடைய துஆ அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த துஆவால் அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.